வேண்டாம் அத்தை, மன்னிப்புல வேண்டாம், விடுங்க. ஏய், நாளைக்கு ஒரு சந்தோஷம் நடக்க போகுது, இப்படி வருத்தமா இருக்காதடா. சரி மம்மி, அவன் என்ன கொண்டாத்துல சமாதானம் ஆயிடும், ரூமுக்கு போயிட்டா. ஆமா அத்தை, அவன் ரூமுக்கு போனா சமாதானம் ஆயிடுவான். இங்கேயே சமாதானம் ஆகல, ரூமுக்கு போனா எப்படிமா சமாதானம் ஆவான்? அதெல்லாம் ஆயிடுவா அத்தை. காலைல ஒரு விஷயம் நடந்த மாதிரியே தெரியாது, பாருங்க வேணா. நீ என்னன்னு உண்மையா சொன்னேன், எப்படி நான் வாங்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு. சூரும் பிச்சு. நீ என்ன சொன்னாலும் சரி, அதான் உண்மை. அவன் எப்படியும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான். அது நடக்காம அவன் விட போறது இல்ல. அப்புறம் என்ன? கரெக்டா, ரூமுக்கு போனா சரியாயிடும், அப்படித்தானே? சொல்லுமா? நீங்களுமா? ஒன்றும் இல்லை. சரி, போதுவா போலாம். எதுவுமே சாப்பிடலையே நீங்க? எனக்கு வேண்டாம். பிடிவாதம் அது எல்லாமே யோசிக்காதுன்னு சொல்றல்ல. போறேன், வரியா இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே ப்ளீஸ். தானே ப்ளீஸ், வரலாம். உன்னை பிடிக்க 1,00,000 பேர் வேணுமே, இருக்கணும்னா தான் உனக்கு வராதே. சரி பேபி, காண்டாகாத. மன்னிச்சிடுறா. பரவாயில்ல, நான் அதில் எதுவுமே யோசிக்கிறேன். அம்மா, நீங்க 4 பேர் மட்டும் போறீங்க, ஏன் மற்றதுங்களாம் வரலையா? பிரகதி உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. என்னப்பா? ரவி வீட்டில் பேசிட்டாங்களாம், என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது வீட்டில், சிம்பிளா சொன்னாரு. ஆமாப்பா, அப்படிதான் சொல்லிருக்கு, பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. கல்யாணம் நடக்கும் பிரகதிக்கும் பிரவீனுக்கும். ஆமா ஆமா, நேற்று வரைக்கும் பேசினாங்க, சொல்லவே இல்லை. அது பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கன்ட்டு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, அதனாலதான். உங்க கேங்ல ஒரு மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜ், அதுவும் கப்பல் மேரேஜா இருக்க போகுது. நாம ஃபர்ஸ்ட் இருப்போம் நினைச்சேன்டா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க கல்யாணம் பண்ணா கூட இப்ப இல்லை, உங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். சேம் மந்த் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நினைக்குமா? அப்படியா? ஆமா, ஒரு 1 year கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது பிரகதியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அந்த பேச்சுவார்த்தை, இல்லைன்னா அது கூட நடந்திருக்காது. இவ தானே அந்த வீட்டுல, அவங்க அக்காக்கு அப்புறம், அதனால வேற எந்த பசங்களும் இல்லை, அதனால அவங்க பாட்டி கல்யாணத்தை பார்க்கட்டும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. கூட இருக்கவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இல்லைங்க, நல்லா கேளுங்க. இப்ப கல்யாணம் ஆகலான்ட்டு ஒரு சும்மா இருக்காரு. ஆமா, சும்மா தான் இருக்கேன். என்ன பண்ணிட்டு அப்படி ஒண்ணு அதான் பண்ண விட்டுட்டீங்க. என்ன அப்படி உடச்சா பயந்துருவேன்? போ. பயப்பட மாட்டீங்க எனக்கு? மாட்டேடி. என்னமோ பேசினா கூட இங்க தனியா ஒரு கதை ஓடுது போல. என் பொண்ணுக்கு ஒரு நம்ம மாமியாரை பார்த்தா தான் பயமோ. நம்ம இங்க இருக்கிறோம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க. அம்மா பேசுறேன்னு கேட்டுருவோமோ? நீங்க சொல்லணும், என் வாய் அப்படிதான் படப்படன்னு இருக்கு. இல்ல சார், நான் ஒரு ஒம்பிழுத்து பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் போட்டோம், அப்புறம் ஒம்பிழுக்கலாம். சரி. என்ன? ஒன்றும் இல்லை. குறுக்குறுன்னு பார்த்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, இப்பவே சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னம்மா அப்படியே அத்தான் கூட முழுகிட்ட? என்ன எங்களுக்கு தெரியாத அவர்கிட்ட பேசுற? மாட்டிட்டேனா? ஆமாலிங்க, கோத்து விடுறீங்க. இல்லப்பா, அத்தான் தான் கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டா ஒரு பதில் சொல்ல, அதான் அமைதியா பாத்துட்டு இருந்தேன்ப்பா. என்ன எனக்கு கூத்து விட்ட? கோத்து விட்டீங்களா? மாட்டுங்க. நான் மருமகளை கூப்பிட்டு பேசவே இல்லையா? என்ன கதை? இல்லப்பா, பிரகதிக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு கேட்டேன். நீ எப்ப படிக்க போறேன்னு கேட்டேன். என்ன சொன்னா மருமக? அந்த பதிலே சொல்ல மாட்டாளேப்பா. இருந்தாலும் சொல்றேன், உன் புருஷனுக்கு இருக்க நெஞ்சு தைரியம் எனக்கு இல்லம்மா. பாருங்களேன், கேட்ட கேள்வி அப்படியே சொல்றாருக்க. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? அதான்ப்பா எனக்கும் தெரியல. எப்படி எப்படி இப்படி பார்த்தாலும் பதில் வரமாட்டேங்குதுப்பா. பாவண்டாவ ஏன்டா இப்படி மாத்தி விடுற? என்ன கையில் மாட்டி விடுன்ற? உண்மையை தானே சொல்றேன். நானுமாடா என்னடா பாவம் பண்ண? ஏம்மா, ஏன் மாப்பிள்ள உண்மையை தானே சொல்றாரு, அதுக்கு ஏன் தடுக்கிற? மாமா, நான் எதுவும் தடுக்கல. ஏங்கிட்டு வம்பு இழுக்கிறீங்க? கேக்குறாருல, கட்டிப்பியா மாட்டியா சொல்லுமா? நீ இவங்க எந்த அர்த்தத்துல யார கேக்குறாங்க? நீ ஒரு பக்கம் வீராவே கேக்குறாங்களோன்னு தோணுது, என் பக்கம் எதாச்சியா யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பியா கேக்குறாங்களோன்னு தோணுது. அப்படிதான் தோணுது. இல்லப்பா, இல்லனா மாப்பிள்ள கேட்டதுக்கு அவரை அதாவது கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல வர. அதெல்லாம் கட்டிப்பா மாமா, கொஞ்ச நாள் ஆகும். கல்யாணம் பண்ணி பண்ற? பண்ணிப்பா மாமா, பண்ணிப்பாம எங்க போறா? அதெல்லாம் பண்ணிப்பா கிராண்டாவே பண்ணிப்பா. இன்னைக்கு தான் போதும், கிராண்டா கூட வேண்டாம். கூட ஒரு கையெழுத்து போட நான் ரெடி. இங்கதான் பல பேர் மனசு இறங்க மாட்டாங்க, கல்லெஞ்சக்காரங்க. துளி கூட பாசம் இல்லை, வெறும் கல்லெஞ்சக்காரி. சரிடா, காசெல்லாம் பேசிக்கிட்டியா? கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் எல்லாம் காமிச்சு ஒரு அப்ராக்சிமேட் ரேட்லாம் போட்டு பேசிக்கிட்டீங்களா? அப்புறமா போட்டு பிரச்சனையாக போகுதுடா. அவங்க அப்பாவை பற்றி தெரியும்ல, அவர் காமிச்சிட்டிங்களா? ப்ரப்போசல் டிசைன் எல்லாம் அமிச்சாச்சுப்பா, எல்லாம் ஓகே பண்ணி ஃபைனல் ஆயிடுச்சு, பேமெண்ட்டும் பேசியாச்சு. ஒரு செட் ஆஃப் காசும் அவனுக்கு சென்ட் பண்ணிட்டோம். சரி, இன்னும் வந்து தாத்தா கிட்ட இருக்கு, அவர் தான் கொடுக்கணும். பேமெண்ட் தாத்தா கிட்ட வாங்கிக்கிறேன். நானே அவர் கண்டுபிடிக்க மாட்டா? ஆமாம் தாத்தா, அக்கௌண்ட் தானே, செக் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருங்க. என்ன? சரிடா, போட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துருவா?
இல்ல தாத்தா, பிரவீன் கேட்பான், அப்போ போட்டு கொடுத்தா போதும். இது ஏதோ சேர்த்தா பாதி பேமெண்ட் தான், மீதி பாதி பேமெண்ட் அது திவ்யம் அக்கௌண்ட்ல இருக்கு. அவ அக்கௌண்ட்ல வச்சிருக்க? ஆமா, ஏன் அத்தா? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? எனக்கு யார் முக்கியமோ அவங்க அக்கௌண்ட்ல நான் காசு அனுப்புறேன். அப்பா கூட தான் அனுப்புனேன், தாத்தா அனுப்புனா அப்புறம் திவ்யா அக்கௌண்ட் அனுப்புனேன், அவ்வளவுதான். அண்ணன் கூட திவ்யா அக்கா அவங்க அப்பாவுக்கும் அனுப்பணும். என்ன இருக்கு எனக்கு புரியலையே. இந்த காசுல சேவிங்ஸ், ஸோ ஒரே இதுவா இருக்கக்கூடாதுன்னு ஸ்பிளிட் பண்ணி அமிச்சோம். அது அப்படியே தாத்தா ஒரு ஃபிக்ஸட்ல போட்டார், இவளும் அப்படிதான் போட்டு வச்சிருந்தா, அப்பாவும் அப்படிதான் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் வந்தோடனே கொடுத்துட்டாரு, என் அக்கௌண்ட் மாத்தி விட்டுட்டாரு ஓப்பன் பண்ணி. தாத்தா பாதி கொடுத்தாரு, அந்த பாதி அப்படியே வச்சிருங்க தாத்தா சொன்னேன். இவள் தான் அப்படியே இவகிட்ட இருந்துச்சு, கொஞ்சம் மட்டும் தான் இவகிட்ட இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வாங்கினேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அப்ப முக்காவாசி காசு நீ அவகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்க. அவகிட்ட கொடுத்தோம்னா வேற யார்கிட்ட கொடுக்க போறேன்? என்னன்னா மாப்பிள்ளை இவ்வளவு தைரியமா சொல்றாரு. எப்பவுமே அவகிட்ட கொடுத்தா எப்படிடா? நாளைக்கு நாளைக்கு என் லைஃப் ஃபுல்லா நான் அவகிட்ட தான் கொடுப்பேன், அவ்வளவுதான். அது யாரும் கேட்கவும் முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. எங்க வீட்டு டைலாக்லாம் வேண்டாங்க. என்னால போய் சொல்ல முடியாது, மறைக்க முடியாது. நான் நீ சொன்னதை சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன இருக்காது. சரி, கோவம் வேண்டாம், உடனே கோவக்காரர் வந்துருவாரு. நாளைக்கு அவளுக்கு வரப்போற புருஷன் இதெல்லாம் ஒத்துக்கணும்ல, இப்படி பண்ணா தப்பு இல்ல. இந்த கல்யாணம் அதெல்லாம் விடுறீங்களா? இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு தயவுசெய்து தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. ஏன் தேவி, எல்லாம் சந்தோஷமா இருக்கதானே நடக்குது, எதுக்கு இதை தேவையில்லாத பேச்செல்லாம்? இப்ப இவதான் கொடுக்குறான்னு தெரிஞ்சா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன நிலைக்கு ஆடுவாங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அவங்க அம்மா அவங்க புள்ள பேசிக்க போறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? கேட்பாங்கக்கா, ஏன் அக்கௌண்ட் இல்லையா, அண்ணா அக்கௌண்ட் இல்லையா, நீ கட்டிக்க போறியா அந்த பொண்ணு அக்கௌண்ட் இல்லையா அப்படின்லாம் அவங்க கேட்பாங்கக்கா. உங்களுக்கு புரியுதா? அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது நம்ம? அதை யோசிக்கணும்ல. அப்புறம் நம்ம என்னவோ இவங்க கூட பணத்துக்காக பழகுற மாதிரியே அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் தேவையாக்கா? இந்த பேச்சுல அவளுக்கு தேவையா? அதுதான் சொல்றேன். இதுக்குக்கா இப்ப பாரு அவங்ககிட்ட பேச்சு வாங்கணும் அவ. என் விஷயத்துல யாரும் தலையிட முடியாது அத்தை, அவ்வளவுதான். நான் பண்றத கேள்வி கேட்கறீங்க, யாருக்கும் உரிமையும் கிடையாது. என்ன இல்ல பார்த்துருந்தா எதுக்கு மூஞ்ச காட்டுறீங்க? கத்தாதீங்கன்னு சொல்ல போறா தானே. சரி, கோவம் வேண்டாம். மறுநாள் நாள் மண்ணு மாதிரி இருக்க முடியாது, கோவப்பட வேண்டியது நான் கோவப்படுவேன், அவ்வளவுதான். கோவப்படுங்க, அப்புறம் மேல வருவீங்களா பாத்துக்கிறேன். ஒரு வச்சு டாஸ்க்கு வந்து இக்கழுத்து உடைச்சிருவேன். என்ன? நான் என்ன பண்ணேன்? நீ அக்கௌண்ட்ல போட்டா என்ன என் புருஷன் அக்கௌண்ட்ல போடுவ சொல்லு. என்னதான் பொண்டாட்டி சொல்லக்கூடாது வாய் அடிச்சு வச்சிருக்க. உச்சி உச்சிக்கு சின்ன வேண்டா விருப்பத்தை தானே, போயிடு அப்படி. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? ஆமா, அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாம் நடக்குது, இதுல கோவப்படாம இருக்கிறத ஒரு குறைச்சல். ஏன்னா கல்யாணம் 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 பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு தான் நானும் பார்க்கணும் இருக்கேன். பாரு பாரு என்ன பண்றேன்ட்டு. சமத்து பையன், சமாதானம், ஓகேவா? சமத்து பையன் இல்ல. சரி பூச்சி, கூடாது. நாளைக்கு எவ்வளவு பெரிய பெஸ்ட் டே, அதை யோசிங்க. அதை மெமரியாக்க விட மாட்டாங்களே. விட்ரா, உங்க அத்தையை பத்தி தெரியாதா, தேவையில்லாம யோசிக்காத. இல்லப்பா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்துக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுதுல்ல. விடுங்க மாப்பிள்ள, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா, அவ்வளவுதான். நாங்க நம்புறோம்ல, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. எனக்கு உங்க அம்மா கிட்ட மட்டும் தான்டா பயம், வேற எந்த பிரச்சனையும் இல்லடா. நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியல, அவ்வளவுதான். ஒதுக்குறோம் அப்படிலாம் இல்லடா. ஏன்டா இப்படி யோசிக்கிற? எனக்கு திருதி போடும் பிரவீனா தான் ரொம்ப பிடிக்குது, என்னால பிடிக்கல. கேட்டா தூக்கி வளர்த்துன்னு சொல்றாரு. இப்ப என் மேல பாசமே இல்ல உனக்கு. ஏய், நீ தான்டா எனக்கு முதல்ல. நான் பெத்ததே எனக்கு உனக்கு அப்புறம் தான்டா, இது தெரியும் தானே? கூட குழந்தைல இருந்தா அப்படிதான் தான் நினைச்சேன். ஆனா இந்த 8 வருஷம் வெளியே போயிட்டு வரும்போது தானே தெரியுது யார் நம்ம மேல உண்மையான பாசம் இருக்குன்ட்டு. உங்களுக்கு உண்மையான பாசம் இல்ல. ஆமா, பொண்டாட்டி இல்ல. வள்ளி மாடிக்கு வருவல்ல, பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். தெரியுமே, பாசம் இருக்கிறவங்க ரிவென்ஸ் டாஸ்க் வைப்பாங்களா, நீ வைப்ப. அதனாலதான் சொல்றேன் உனக்கு என் மேல பாசம் இல்லைன்ட்டு. சரிடா, ஃபீல் பண்ணாத, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. சரிங்க அத்தை, ஒன்றும் இல்லை, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க, அவ்வளவுதான். சரிடா, நான் யோசிக்கல, பயம் தான்டா. அது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படாதீங்க அத்தை, பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையே மாட்டிக்கூடாதுன்னு தான்டா எனக்கு அவ்வளோ, வேற ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. போதும், எல்லாம் ரொம்ப பேசிட்டீங்க. யாரையும் வருத்தமா பேசாதீங்க. அதுக்கெல்லாம் உரிமை இல்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, தலையிலிருந்து சமாதானப்படுத்துறீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சும்மா கிட்ட நான் சமாதானம் ஆக்குறேன். பிச்சு பிச்சு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. அப்புறம் என் குதிரவால் மூஞ்சில படம் பாத்துக்கோங்க. ஏமாத்திக்கிட்டே இருக்கு, ஏமாத்துக்கொள்ளி. இவ ஏமாத்திக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒருத்தன் எல்லாரும் முன்னாடியும் எல்லார்கிட்ட அந்த மூஞ்சில தான் பாக்குது. ஆனா அந்த மூஞ்சி இந்த உலகத்துல இருக்கானே தெரியல. மண்டாமா, நம்மளை சிக்க வைக்காம விளையாடுங்க போல. இது என்னவோ சரிதாண்டி, சரிதான். என்னங்க அத்து, இந்த பக்கத்துல ரொம்ப தோணுச்சா? நான் என்ன பண்ணட்டா, ஒருன்னு இருக்காரு. சரி விடு, பாவமா தான் இருக்க அவனை பார்க்கவும். இப்படி எல்லாம் பரிதாபப்பட்டுறாதீங்க. லஞ்சம் கேட்டானோ? இந்த லஞ்சத்துலதான் வாழ்றாரு என்கிட்ட.
சரி, பார்த்து பண்ணிக்கலாம். வள்ளி அண்ணின்னு கூட பார்க்க மாட்டோம், ஓட விட்டு அடிச்சிடுவேன். டைலாக்லாம் இங்கதான், அங்கதான் பவ்யமா பண்ணிடுவீங்கல்ல, அப்புறம் என்ன? போதும் போதும் நிறுத்துங்க. ஏய் அத்தையை மன்னிச்சுட்டல்ல. எனக்கு கோவம்லாம் இல்லத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என் தலையெழுத்து, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இப்படிலாம் பேசுற? இல்லப்பா, எப்பவுமே நான் ஆசைப்பட்டது என்கிட்ட தள்ளி இருக்கிறதா எனக்கு விதி, அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பற்றி எப்பவுமே யாருமே யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. எங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படுறவங்க தான் இங்கே அதிகம். அவங்களுக்கு யார் மேலே பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க மேலே பாசம், அவங்க மேலே விஷயம் தான் எல்லாருக்கும் அதிகம். நான் ஒரு பொருட்டே இல்லை. பாருங்க நீ அந்த வேண்டே இப்படி குத்தி காட்டுறாரு. நீ ஏன்டா அவளை படுத்துற? நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். சரிடா, விட்டுறா அவளை. டி எனக்கு நீ தாண்டா முதல்ல, நான் எத்தையும் யோசிக்க மாட்டேன். உன்னை தாண்டி இதுக்கப்புறம் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன்டா, புரிஞ்சுக்கோடா. தானடா, எங்களுக்குலாம் நீ தான்டா முக்கியம். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். உனக்காக நாங்க எந்த உறவையும் தூக்கி போடுவோம், புரியுதுல்ல? அது யாரா இருந்தாலும் சரி, என் உங்க அம்மாவாவே இருந்தாலும் சரி, புரிஞ்சுதுல்ல? அப்பா நான் அப்படி சொல்ல வரல, ஆனா நான் அப்படிதான் சொல்றேன். உன் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறது உங்க அம்மாவா இருந்தா உங்க அம்மா கூட எங்களுக்கு தேவையில்லை, புரிஞ்சுதுல்ல? என் அப்பா வந்து இங்க இருக்காரு, அவர் முன்னாடியே தான் நான் வார்த்தையை சொல்றேன். அப்ப என்னடா உங்க அப்பாவே இப்படி சொல்றாரு அப்படின்னு எதை பத்தி யோசிக்கணும்? எல்லாம் மாறும் விடு, புரியுதுல? சரிங்க தாத்தா, புரிஞ்சுது. எப்போ மாறுறாங்கன்னு பாக்குறேன். இப்படி ஒரு ஆக்டிங்க நான் பார்த்ததே இல்லை. என்னடி என் ஃப்ரெண்டை ஓட்டுற? பின்ன எல்லா கதையும் தெரிஞ்சு வச்சு நான் இன்னும் வில்லி மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு காண்டாவாது. மூக்கு வந்து செல்லம் புச்சின்னு கொஞ்சிட்டு உங்க ஃப்ரெண்ட் அப்படி மூக்கிலே குத்துறேன். பாக்குறேன், நீ மூக்கில் குத்துறத நானும் பாக்குறேன். வந்து பாருங்க. சரி வாங்க, சாப்பிட்டு நேரத்தோட போயிட்டு நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. ஆமாப்பா, அதே பண்ணுவோம். போன் சொல்ற, நீங்க எடுக்கிறதா மாப்பிள்ள முடிவு, புரிஞ்சுதா? அது உங்க ஹோட்டல், யாருக்கும் அதுல உரிமை இல்லை. ஆமா வீரா, நீ எடுத்து யாரை வைக்கணும்னு சொல்றியோ அவங்கள வைப்போம், தூக்கணும்னு சொல்றியோ மறு பேச்சு கேள்வி கேட்காம தூக்கிடுவோம், புரியுதுல்ல? உன்னை தாண்டி நாங்க எதையும் யோசிக்க மாட்டோம்டா. உனக்கு இல்லாத உரிமை இங்க எதுவும் கிடையாது, புரியுதுல்ல? சரிங்க மாமா, நான் எதுவுமே யோசிக்கல. வெயிட் பண்ணிட்டு என்ன என்ன பார்க்கவே மாட்டேன். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன பாக்குறியாடா? கீழே ஒருத்தன் வச்சு செஞ்சாலே இப்போ அவன் கதற போறான்ல, அதான். ஆமால, ஏன்னா தோர் பழி வாங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். சொல்ல வேற செஞ்சுட்டா. ஆமாண்டா, ஆமா. அதை பார்த்துட்டு அப்புறம் பஞ்சாயத்துக்கு வரேன். ஹாய் நாத்து. ஹாய் அண்ணி. இங்க நான் கூப்பிட்டு இருக்க, என்ன மட்டும் மதிக்க மாட்டேன். அப்புறம் அண்ணி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. ஆஹா இல்ல, எதுக்கு கீழே பேசுறதுக்கு வீம்பு காட்டுற? நான் யார்கிட்ட அண்ணி வீம்பு காட்ட போறேன்? இல்ல காட்டுறதுக்கு தான் உரிமை இருக்கா? கைட்டி விட்டுருவேன் என்ன? ஏய், நான் எங்க கைட்டு விட்டுருவேன்னு சொன்னேன்? கண்டுக்க மாட்டேன், ஏமாத்திடுவேன். இதெல்லாம் என்ன ரகத்துல வரும்னு எனக்கு தெரியல அண்ணி. ஏய், நான் அப்படி சொல்லல, எங்க அம்மாவுக்கு பயப்படுவேன்ற கான்செப்ட்ல தான் சொன்னேன். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இந்த வீட்டுல கிடைக்குதுன்னு சொன்னேன். அதான் அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தானே நானும் செய்யணும். நான் கரெக்டாக தான் இருக்கேன் இல்லை நீ? ஆமாண்டா, 100% நீ கரெக்டாக தான் இருக்க. எங்க அண்ணே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன கவலை? நான் பொழந்துருவேன்னு சொல்லு. எங்களை ஒருத்தர் போட்டு கொடுக்கும்போது அவருக்கு இனிச்சது இல்ல, அப்படியே நெச போட்டு கொடுத்தாருல, வாங்கட்டும். அப்புறம் அண்ணா நாளைக்கு என்ன பிளானு? எதுவும் அதில் என்கிட்ட பேசிட்டு பண்ணு. என்கிட்ட வீம்பு காட்டாது, எனக்கு அது பிடிக்காது. பண்றதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. சரி, நான் சமாதானமா பேசணும்னா என் பக்கம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. பார்க்காம ஏதோ சமாதானமா பேசுவாங்களா? நான் பேசுவேன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ற? சரி, எங்க அண்ணிக்கு என்ன ட்ரெஸ் வாங்க நீங்க சொல்லவே இல்லை. ஆமா பாரு, நான் கூட கேட்கவே இல்லைன்னு. இப்ப கதை எனக்கு தெரியல பாரு. கூடவே தானடா இருந்தேன். எப்படா எடுத்தீங்க, எப்படா தைச்சீங்க, எனக்கு புரியல. ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல தானடா உன் கூட இருக்க, ஆபீஸ்லயும் உன் கூட இருக்க. எந்த கேப்படா இதெல்லாம் பண்ணீங்க? நாத்துவ பார்க்க போன கேப்ல சண்டே பண்ணோம், ஒரு சண்டே. டப்பாவிங்க, ஒரு 3 hour நாங்க போன கேப்ல இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க. ஆமா, ட்ரெஸ்ஸ காட்டுங்களேன். நாளைக்கு தான் காட்டப்படும். சரி, என்ன ட்ரெஸ்ஸா சொல்வீங்களா? அதெல்லாம் சொல்லுவோம். போடவை 2 பேருக்குமே சாரி தான். எனக்கு சாரியா? ஆமா, சாரி எடுத்துட்டு எனக்கு அந்த சாரி பிடிச்சது, எடுத்துட்டேன். ஆனாலும் டபுள் மைண்டா இருக்கு. டபுள் மைண்டா இருக்கா? ஏன்? புடவையும் எடுத்துட்டாரு, இருந்தாலும் பொண்டாட்டி தாவணியை விட்டு வரதுக்கும் அவருக்கு மனசு இல்லை. புடவையில இருந்தா எங்க தள்ளி வச்சிருவாளோன்னு ஒரு தாட்டு. அவன் இன்னும் இந்த லாஜிக்க விட மாட்டானாடா? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா அதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் எனக்கே இப்பெல்லாம் தோணுது. என்னடா வளர்றீங்க? ஆமா, கேரளால கூட எப்பெல்லாம் சாரி கட்டினாலும் அப்பவும் அவன் தள்ளி தான் வச்சா அவனை. இதெல்லாம் ஓவரால. சாரி, பூஜைக்கு சாரி கட்டினீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அவன் ஒரு கனவு கண்டு யோசிச்சு சொல்லு. தள்ளி வச்சதவன், கனவு கண்டதவன், அவன் என்னடா பண்ணா? ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல, அதனால அவன் யோசிக்கிறான். இருக்குங்களா? ஆனா அந்த புடவை பிடிச்சதுனால அந்த புடவையில போடாட்டி இருக்கணும்னு யோசிச்சிட்டான்.
அதனால எடுத்ததுக்கு அப்புறம் என்ன குழம்பிட்டு இருக்கோம். முட்டியலடா உங்ககிட்ட. அவ கல்யாணத்துக்கு புடவை கட்ட விடுவீங்களாடா? நம்ம வழக்கத்துல கூற புடவை தானே, அதை தாவணியா பண்ணி தருவாங்களா? அவனுங்களே ஓட விட்டு அடிச்சிருவோம் பாத்துக்கோ. சரி சரி, டென்ஷன் ஆகாத, சும்மா கேட்டேன். பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நாளைக்கு புடவை கட்டினாலும் கோவமா இருக்க மாட்டேல்ல, தள்ளி வைக்க மாட்டேல்ல உங்களை பார்த்துட்டு. எனக்கு அண்ணி புடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் ஆசையா இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கோங்க. கிட்ட போய் பேச வைப்ப ஏன்னா புருஷன் ஒரு மரியாதை இருக்கா போரு. எப்படா காட்ட மாட்டேன். ஆமா, நீ பேசாதீங்க. இப்பவே தள்ளி வைக்கிற இன்னைக்கு இருக்கு, என்ன உன் பிரச்சனை? இருக்கா? ஆமா, லூஸ்தனமா யோசிச்சா என்ன? நாளைக்கு பக்கத்துலயே நிக்கணும், அவ்வளவுதானே நின்னுக்கிறேன். டவலை படுத்துற, அதுங்க பார்த்துட்டு அப்புறம் தனியா வச்சு இழுத்து ரொம்ப இருக்கிறதுக்கா? எல்லா பூஜையிலையும் என் கூட தான் இருக்கணும், என் கிட்ட தான் இருக்கணும். எனக்கு என்ன பண்ணாலும் என் கூட சேர்த்து பண்ணணும். அண்ணி இதை பாருங்களேன். இப்ப விதமா எதுவும் கேட்காதடா, இது கேஷுவலா கேட்கல, அது மட்டும் கேள்ற. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாதடா. அப்புறம் இஷ்டம், எனக்கு ஆசையை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறதும் இல்லை நிறைவேற்ற வேண்டாம் நினைக்கிறதும் உங்க விருப்பம். உன்னை சத்தியமா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். கட்டாயப்படுத்தி பண்றதுமே எனக்கு அசிங்கம் தானே. பாருங்க நீ எப்படி எல்லாம் பேசுறாங்கன்ட்டு. திருந்தவே மாட்டான், அவனை விடு. உன் சொல்றேன்னு உன்னை கட்டாயப்படுத்தல. நான் சொன்னது என் கனவு, என் ஆசை, என்னோட பல வருஷம் இது. ஏக்கோன்னு கூட வச்சுக்கோயேன். அதை நிறைவேற்றலாம் நிறைவேற்றாம போறது உன் இஷ்டம். அது உன் தனிப்பட்ட முடிவு. நீ யாருக்காக வேணா யோசி, எதுக்காக வேணா யோசி. அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கல, எனக்கு தேவையும் இல்லை. நீ என் கூட நிக்காம கூட போ, நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அது உன் விருப்பம், அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க நீ இப்பெல்லாம் பேசினா அப்படிதான், ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. உச்சி முட்டிற இடத்துல நிக்கிறேன். இப்படி பண்ணாத, இப்படி ஃபீல் பண்ணி பேசினா எனக்கு அது கில்ட்டா இருக்கு. என்னைய எப்பவுமே ஒரு கில்ட்டுக்குள்ள கொண்டு போறீங்க. குற்ற உணர்ச்சி ஏற்றணும்னு நான் சொல்லல, என் ஆசையை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆசை மண்ணாகட்டி ஆசை. 8 வருஷம் வெறுப்பேத்திட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆசை ஆசை வெறுப்பேத்திட்டு இருக்காரு. அதுதான் முட்டாள்தனத்துல பண்ணிட்டேன்னு தெரியுது. சும்மா அதை சொல்லி கட்டின மாறுமா? நீ தானே சொல்ற பழசை மாத்த முடியாதுன்ட்டு. அதனால தானே புதுசை மாத்த பாக்குற. நீ அதை மாத்த விடாம பண்றியே. ஆமா, செயின் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி விட்டாரு. பிரச்சனை அப்படியே சங்கிலி மாதிரி கோத்துக்கிட்டே போயிட்டு இருக்குமா. தெருவில் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாரு. வெறுப்பேத்துறான், எனக்கே கடுப்பா இருக்கானு பாக்க. தூக்கம் வருது, வாங்க இப்ப நம்ம தூங்கலாம். இதுவும் என்கிட்ட இருக்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னால முடியல நீ. பாவம் விடுறாவல. சொல்றவருக்கு அவர் பொண்டாட்டி அவரை தள்ளி வச்சா அவருக்கு தெரியும். ஒத்துக்கிறேன்டா, அந்த பையன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? பிரகத்தியும் பிரவீனோட மறைப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. ஆமா, நான் கூட நினைக்கவே இல்லை. குரூப்ல அவ்வளவு கதை பேசணும், அது சொல்லவே இல்லை. என் போன்ல உங்க ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் குரூப்பை பாக்குறாரு, அதனாலதான் சொல்லல. ஏன் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க? ஆமா. ஏன் நாங்க அப்படி என்ன பண்ணோம்? யாரோ 10 ஃப்ரெண்டு வந்ததுக்கே நீங்க என்னவோ இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டீங்க. என்னவோ சரிதான். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே என்னும் போது என்ன ரியாக்ட் ஆகாதுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் போட்டோம், நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பயந்துக்கிட்டு சொல்லலை. ஆமா திமுருதான் இல்லை உனக்கு. ஆமா திமுரு. இப்போ என்ன காட்டாத. அதனால நீ என்கிட்ட இவ்வளோ நீ காட்டிட்டு இருந்தேன், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. அவ சொன்ன உடனே கொஞ்சம் காட்டாத. நீங்களாம் யாருப்பா ஒரே குடும்பம் என்ன? பாருங்க, சும்மா ஒதுக்கி வைப்போன்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருந்தீங்க வைங்களேன், எனக்கு அவ்வளோதான் கடுப்பாயிடுவாரு. என்னடி கத்துறா? நான் தெளிவு டென்ஷன் ஆக்கிட்டேடா. நான் என்ன பண்ணேன்? எல்லாம் பண்ணதும் நீங்க தான். இப்ப என்னன்றீங்க? இவ்வளவு கஷ்டமும் உங்க முட்டாள்தனம் தான், புரியுது இல்ல? உங்ககிட்ட நான் அசிங்கப்படுறதுக்கு காரணமும் நீங்க தான். சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. இவர் வானத்துல இருந்து வந்து குதிக்கிற மாதிரி குதிப்பாரா? இவர் பண்றதெல்லாம் நாங்க பண்ணணும், இவர் சொல்றதெல்லாம் நாங்க செய்யணும். எனக்கு தலையெழுத்து பாருங்க. ஏன் உங்ககிட்ட கோவப்படுற? போதும், உன் ஃப்ரெண்டு வருத்தப்படுவார் அமைதியா வந்து நான் தான் நாசமா போறேன். ஏக்கு எனக்கும் சராசரியா வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? நானா ஜடமா என்ன? இவ்வளவு சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் உன் ஃப்ரெண்டு தான். சும்மா என்னையே காரணம் காட்டி வெறுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ பேசுறது கரெக்டான டென்ஷன் ஆகாத. அதான் நானும் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். நானும் மனுஷி தானே, ஜடம் ஒண்ணும் இல்லையே. எனக்கும் என் லைஃபை என் ஆசைப்படி லீட் பண்ணணும்னு எனக்கு தோணாதா? சராசரியான வாழ்க்கை வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் லைஃப்ல எல்லாமே தான் நடந்துருமா? அது மாதிரி சிக்கலையும் இவங்க ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சிக்கலுக்குள்ள மாட்டின்னு இருக்கிறது நான். இவங்க வெளியே நின்று வானா எப்படி வர முடியும்? எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். நான் ஒரு முறை தான் காத்துட்டு இருக்க சொல்லுங்க, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லுங்க, ஆளை விட சொல்லுங்க. நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு எந்த கருமும் வேண்டாம், சந்தோஷமா நிம்மதியா இப்படி இருந்துட்டு போறேன். ஏய் என்ன ஏதோ கோவத்துல பேசுற பார்த்து வேற கல்யாணம் பண்ணிட்டு போன்ற? அப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். நானும் பக்கற நான் தான் காரணம்ன்ற மாதிரி சும்மா பேசிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயும்.
நானும் உன்கிட்ட பணம் கேட்டேன், நானும் உன்கிட்ட காசு கேட்டேன், நானும் உன்னை ஃபாரின் போக சொன்னேன். ஆனா நீ அவனோட பெட்டரா வேணும், இவனோட பெட்டரா வேணும்னு சொன்னேன். அவன் இவர் யோசிப்பாரு, இவர் போயிடுவார். நான் உன்கிட்ட ஃபாரின்ல பேச வேண்டாம்னு சொன்னேன், சொல்லி வைக்க சொன்னேன். அப்படி இல்லை. அங்க போய் இவ்வளவு சந்தோஷமா இல்ல, இங்க இருந்தா நானும் சந்தோஷமா இல்ல. அப்படி என்ன இந்த வாழ்க்கையில எனக்கு இப்பவும் புரியல. இப்போ வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இவெல்லாம் அசிங்கமான பல பட்ட பேர் நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். இவருக்கு என்ன வந்துதான்? சாரி. அவன் பேசுறது, கண்டவன் பண்றது, இதுக்கெல்லாம் நான் தான் பலியாடா இருக்கேங்க. நீங்க ரூமுக்கு போற, என்ன விடுங்க. மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறேன்ல. செஞ்சு தப்பை இப்ப சரி பண்றேன்ற மொக்க டைலாக் மட்டும் எனக்கு வேண்டாம். நீ என் இஷ்டத்துக்கு இருக்க முடிஞ்சா இருக்க சொல்லுங்க, இல்ல போ சொல்லுங்க. சரி, நான் எதுவும் கம்பல் பண்ணல. நீ என்ன பண்ணாலும் தலையாட்டுறேன், போதுமா? கூப்பிடாது. வாங்க, நீ தூங்கலாம். எல்லாம் நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட பதில் இப்ப கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் காண்டாதான் இருக்க, வாயை மூடி போய் படுத்துற சொல்லுங்க. சரி, நான் எதுவும் கேட்கல. ரவுடி ரவுடி கத்துற பாரு. ஆள் பொண்டாட்டி போட்டா தூங்குறது கஷ்டமா இருக்கும். மதிக்க மாட்டான், தெரிஞ்சிருச்சு.